ஹலோ மல்லிகா, நான் சதீஷ் பேசுறேன். ஆ, மல்லிகா, ம், சொல்லுங்க. சாப்பிட்டியா? டேய், அது சாப்பிடல உண்ணாவிரதம் இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லிச்சு. ஐயோ, வாய் முடியா. மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். மல்லிகா, சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? அத்தை மொச்சக்கொட்டையும் கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்கேன். 2 பேரும் போய் சாப்பிட்டுறோமா? ஐயோ, போயா. இல்ல, இங்க என் மாமா சுருளி சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு. நீ எதையும் தப்பா எடுத்துக்காத மல்லிகா. மண்டையில ஒண்ணும் இல்ல, லூசு பையன்னு தெளிவா சொல்றியா அவகிட்ட? இருக்கட்டும்டா. இதுக்கு முன்னாடி எந்த ஆம்பளைக்கிட்டையும் பேசினது கூட இல்லையா? டேய், ஏலே, ஏண்டா கேன பையன் மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருக்க? மாமா அமைதியா இரு மாமா. ஏண்டா அவங்க அப்பே ஒரு ஆம்பளை, அவங்க அண்ணன் ஒரு ஆம்பளை, இவ பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கா. அந்த ஊர்ல ஆம்பளையில பாத்துருப்பால. கேக்குறான் பாரு ஒரு கேள்விய. டேய், இதே கேள்வி நீ ஃபர்ஸ்ட் நைட்ல கேட்கத்தான் போற. அப்ப நீ கூவி கூவி அழுதுதான் இருப்ப. அதை நான் பார்க்கத்தான் போறேன். அப்படி பார்க்கல, என் பேர் சுருளி இல்லடா. அப்புறம் மல்லிகா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஐ மீன், திடீர்னு இப்படி கேட்டா எப்படிங்க? எனக்கு இளநீல சரக்கு ஊத்தி அடிச்சவனு நல்ல போதையா இருக்கும். ஏன்டா மாப்ள, இன்னைக்கு நீ ஸ்பான்சர் பண்றியா? மல்லிகா சொல்லு மல்லிகா. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா? நிஜமாவா? ஏமாப்ல, அப்ப நான் சொன்னதே தான் அந்த புள்ளையும் சொல்லிச்சா? அவங்க அப்பே சாமியாடி வேற தென்னந்தோப்பு நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னானே. அம்மா, ஐயோ அமைதியா இரு. ஏன் இப்படி பேசுற? ஐயோ சதீஷ், அம்மா. சதீஷ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அது எங்கடா பொண்ணோட போட்டோ? அம்மா இதோம்மா. கீழே சித்தி வந்து 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் வா. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். ம். போக்கா போ. உன் மயனுக்கு இங்க கடலை சாகுபடி அமோகமா நடந்துட்டு இருக்கு. உன் மருமகளுக்கு இளநீல சரக்கு ஊத்தி அடிச்சா ரொம்ப குத்திடுவேன். அமைதியா இரு. நீ சொல்லு மல்லிகா. கடலே கருக்காம விட மாட்டான் இருக்கு. பிரியா, இந்த பொண்ணோட போட்டோ இத பாரு. சதீஷ்க்கு பிடிச்சிருக்குல்ல, அவனுக்கு பிடிச்சா நம்ம எல்லாருக்கும் தானா பிடிச்சிரும். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ம். ஐயோ, என்னது? ஏ ராஜி, என்னடி இது? வெறும் நடிகைங்க போட்டோவா இருக்கு? சாரிக்கா, இது யூத்துக்கு பார்க்க வேண்டிய போட்டோ மிஸ்டேக் ஆகி போச்சு. டேய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? யூத்துக்கா? நல்ல வேலை தப்பிச்சண்டா. இது இருந்தா தானே இவ்வளவு சிக்கல. அப்பாடா. அண்ணா, சொல்லுங்கண்ணா. சுப்பு, எங்கம்மா இருக்க கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மல்லிகாவை பற்றி இந்த காயத்ரி
ஏதோ டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, காயத்ரி விமலும் மல்லிகாவும் எங்கெல்லாம் போனாங்க, யாரு கூடலாம் பழகினாங்க அப்படின்னு தெரிஞ்சு கெஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாளா, இல்லை ஏதாச்சும் எவிடன்ஸை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளான்னு தெரியலம்மா. ஆனால் அவளோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் ரொம்ப டேஞ்சராக தெரியுது. என்னண்ணா நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அங்க இருக்கீங்க, காயத்ரியையும் சூர்யாவையும் பார்த்துப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இங்க உங்க தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா நீங்க போய் இப்படி. நான் என்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த காயத்ரி என்ன யோசிக்கிறா, அடுத்த ஸ்டெப் எங்கே எடுத்து வைக்கிறான்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. இப்போ அவளை அந்த பிரச்சனையிலேருந்து டைவர்ட் பண்ணணும். அதனால தான் அவள் கூட க்ளோஸாக பழகின உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலாமன்னு தான் கால் பண்ணேன். சுப்பு, லைனில் இருக்கியா? ஆ இருக்கேண்ணே, யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது உங்களால முடியுமான்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் தங்கச்சிக்காக நான் செய்வேன். எங்க அண்ணனை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேரு செல்வம். எங்க அண்ணன் இப்ப திருட்டு கேஸ்ல ஜெயில இருக்காரு. அவரை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர முடிஞ்சதுன்னா அவரை வச்சு ஒரு சின்ன ப்ளே பண்ணலாம். என்ன பண்ணலான்னு சொல்லு. இல்லைண்ணே, முதல்ல எங்க அண்ணன் ஜெயில இருந்து வெளியில வரணும். ஏன்னா 6 மாசம் தண்டனை கொடுத்து அவரை உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த பீரியட் முடியவே இல்லை. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா. உங்கள் அண்ணனை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அண்ணன் வெளியே வந்தால் என்ன செய்வான் அதை மட்டும் சொல்லு. ரொம்ப சிம்பிள். எங்க அண்ணன் வெளியில வந்ததும் என்னை கடத்திட்டு போய் வச்சிருக்கிறது உங்க சம்மந்தி தான்னு அவர்கிட்ட சொல்லுங்க. என்னது? அதிர்ச்சி அடையாதீங்கண்ணே. ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு என் மாமாவை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்குள்ள அடிதடி தகராறுன்னு நிறையவே நடந்திருக்கு. என் மாமா மேல எங்க அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் காணாம போயிருக்கிற விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் என் பிள்ளையும் காணாம போனதுக்கு என் மாமா தான் காரணம். அவர் தான் என்னை கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருக்காருன்னு ஒரு போலீஸ் ஆபீசரா நீங்க என் அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் நிச்சயமா அதை நம்புவாரு. ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இம்மீடியட்டா அவர் அந்த வீட்டுக்கு போய் ரணகளும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சுப்போ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ, உங்களுக்கு புரியலையா? எங்க அண்ணனுக்கு இந்த உலகத்துல என்னை விட முக்கியமான பர்சன் வேற யாருமே இல்ல. எங்க அண்ணியையும் நான் சேர்த்துதான் சொல்றேன். என்னையும் என் குழந்தையையும் என் மாமா தான் கடத்தி வச்சிருக்காருன்னு நீங்க என் அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா அவரு கத்தியை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவாரு. என் மாமாவை மட்டும் இல்ல, அத்தை, சூர்யா, காயத்ரி எல்லாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு. எங்க அண்ணன் இதைத்தான் பண்ணுவார்னு கரெக்டா என்னால யோகிக்க முடியாது. ஆனா எனக்காக அவர் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பாரு. அவரை மட்டும் கிளப்பி விட்டுட்டா காயத்ரி, சூர்யா, என் மாமா எல்லாரும் தலையை பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நிலைமையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நாம நிதானமா மல்லிகாவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். சுபு, இந்த அக்யூஸ்டோ கூட எல்லாம் பழகி பழகி நான் தான் அப்படி கிரிமினல் தனமாக யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். தப்பாக நினச்சிக்காதம்மா, நீ என்னை விட ரொம்ப கிரிமினல் தனமாக யோசிக்கிற. எல்லாமே நம்ம மல்லிகாவுக்காக தானே. தேங்க்ஸ்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அண்ணன் கூடிய சீக்கிரம் வெளியே வருவான். அதுக்கு நான் பொறுப்பு.
பாத்து சூர்யா. ஆ. பாத்து பார்த்து பார்த்து கூட்டு வாமா. மெதுவா. டேய் பாத்ரா. வா உட்கார. காயத்ரி இவனுக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வாமா. ஐயோ எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. எனக்கு எதுவும் வேணாம் காயத்ரி. டேப்லெட்லாம் போட வேண்டியிருக்குடா. வயித்துல ஏதாச்சும் இருக்கணும். எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. டேய் நான் சொல்றதை கேளுங்களேன். யோ தர்மலிங்கம், டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? என்ன அதிர்ச்சியா இருக்கா? வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணங்காரன் ஜெயில இருக்கான். தங்கச்சி என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சு என் தங்கச்சி ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டமா காட்டுறீங்க. அடச்சி முட்டாள் முட்டாள். எப்ப பாரு இதே மாதிரி பேசிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, ஏண்டா உன் வாழ்க்கையில உருப்படியா எதுவும் செய்ய மாட்டியா? இப்படி எல்லாம் சொல்லிட்டா வாயை மூடிட்டு திரும்பி போயிடுவேன் நினைச்சீங்களா? யோ மரியாதையா உண்மையை சொல்லுங்க. என் தங்கச்சி என்ன பண்ணீங்க? செல்வம் சொன்னா கேளு. வீணா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன் தங்கச்சி தான் என் குழந்தைய கடத்திட்டு போனா. அதனாலதான் நாங்க எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இத பாரு, அதுக்கும் மேல உனக்கு டவுட் இருந்ததுன்னா நீ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுற வழியை பாரு. வீணா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. யோ என்னையா பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது பத்தாதா? உன் நல்ல கத்தியால எத்தனை தடவை குத்தினாலும் உனக்கு புத்தி வராது. மாமா என் மேலேயே கை வச்சிட்டல்ல. பெரிய மனுஷன் சம்மந்தின்னு மரியாதை கொடுத்த காலம்லாம் மலையேறி போச்சு. தபார், என் தங்கச்சி எங்க மறைச்சு வச்சிருக்கிறேன்னு மரியாதையை உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்லனா உன் குடும்பத்துல ஒருத்தர் விடாம ஒழிச்சு கட்டிடுவேன். யோ சொல்லியா என் தங்கச்சியா? வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம். என்ன இந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? அட நீ வேற. மானம் மரியாதையெல்லாம் பாக்குற மனுஷனா இருந்தா இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை பண்ணிருப்பாரா? என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டு எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு அவளை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. தபார் காயத்ரி, இந்த ஆளு பண்ற அக்கிரமத்துக்கு நீயும் உடந்தையா இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சது உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். செல்வம் சூர்யா டேய் வாயை மூடுங்க. வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? சுப்பு காணாம போனது உண்மை. சுப்புவை கண்டுபிடிக்க சொல்லி நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உண்மை. சுப்புவை தேடி நாங்கெல்லாம் எங்கெல்லாம் போய் அலைஞ்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இதை என்ன நம்ப சொல்றிய நீ? ஒருவேளை இதுதான் உண்மைன்னு நீ நம்பிட்டு இருந்தனா உன்னை விட ஒரு முட்டாள் வேற யாருமே இல்ல. ஏன்னா உன் மாமனார் இருக்காரு, இந்த ஆளு ஜகஜால கில்லாடி. ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சி குழந்தை பிறந்தப்பவே அது செத்துடுச்சுன்னு சொல்லி நாடகமான ஆளு தானே இந்த ஆளு. என்னடா ஓரப்ப? உன்னெல்லாம் யாரா வெளில ஒரே பக்கத்துல வாட்டி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. டேய் இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு? அவ இருக்கறாளா செத்தாளா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதடா. உன் தங்கச்சி உனக்கு வேணும்னா நீ போய் தேடி பாத்துக்க. இல்லனா அவளோட போய் செத்து தொலைடா. யோ யார் பாரு? ஏய் தங்கச்சி சொல்லியா? யோ விடியா யோ விடியா போடா. யோ போடா. தங்கச்சி தெரியாம போமா விடியா. யோ ஏய் இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்ச வெட்டி போட்டுருவேன். யோ தர்மலிங்கம், என்ன புடிச்சு வெளில தள்ளிட்டல. போறேயா? இப்ப போறேன். ஆனா சும்மா போறேன்னு மட்டும் நினைச்சிடாத. இன்னில இருந்து ஆரம்பிச்சுதே உனக்கு கெட்ட நேரம். எனக்கு என் தங்கச்சி நல்லபடியா கிடைக்கிற வரைக்கும் உன்னையும் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். என் தங்கச்சியும் என் தங்கச்சி குழந்தைய கண்டுபிடிக்காம விட மாட்டேயா. அதுக்கப்புறம் இந்த செல்வம் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல காட்டுறையா. காட்டுறேன். இவரு கிழிக்க போறார். யோ காட்டுறையா? யோ தர்மலிங்கம், என்ன புடிச்சு தள்ளிட்டல. நான் யாருன்னு உனக்கு காட்டுறையா? காட்டுறேன். போடா டேய். போடா. உருப்படியா ஒரு காரியம் செய்யறதுக்கு துப்பு இல்ல. கிழிக்க போறாரா இவர் ராஸ்கல். வந்துட்டார். வா. பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டீங்க. அடுத்த கட்டமாக நிச்சயதார்த்தம் பண்ணணும். அதான் அவங்க விருப்பம் என்ன, எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? என் பிள்ளையும் உங்க பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அதே நினைப்பாதான் இருக்கா. உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமும் இவன் போனு கையுமா தான் தெரியறான்.
இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் நாம யோசிக்கிறதுல என்ன இருக்கு? சட்டுப்புட்டுன்னு நிச்சயதார்த்தத்துக்கு நாளை பார்த்து முடிச்சிட வேண்டியதா? ரொம்ப சந்தோஷமா. உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்போ யாரோ உங்கள் தங்கச்சி வந்து பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் வர முடியாமல் போயிடுச்சு. அது இன்னைய வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கு. அவங்களும் ஒரு நடை வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் குறித்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். அது சம்மந்தமாக உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். ராஜி, வா பிரியா, உட்காரு பிரியா. இவதான் என் தங்கச்சி பிரியா. ஓ, வணக்கங்க. வணக்கங்க. ரொம்ப கைராசியான டாக்டர்னு பேர் வாங்கினவ. ஓஹோ. ஐயா யாருன்னு சொல்லவே இல்ல. நம்ம சதீஷ்க்கு பொண்ணு பார்த்திருக்கோம்ல, மல்லிகா, அவளோட அப்பா. கிராமத்துல தோப்பும் துறவுமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாமளும் அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு இடம் வாங்கி போடணும். அதுக்கு என்னம்மா, இப்பவே நீங்க சரின்னு சொல்லுங்க, தரகர்கிட்ட சொன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க எப்பமா பொண்ணு பார்க்க வரீங்க? ஆமாங்க, பொண்ணு பார்க்குற அன்னைக்கு நான் வந்திருக்க வேண்டியதுதான். என்னென்னமோ பிரச்சனை, அன்னைக்கு வர முடியாம போச்சு. இப்ப என்ன தோணுது தெரியுங்களா? பசங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் நாம பாக்குறதும் பேசுறதும் தேவையில்லாத விஷயம். கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு, இப்ப என்ன இருக்கு? ஏய், என்னடி இப்படி சொல்ற? நீ அந்த பொண்ணை பார்த்து பேசணும்னு எவ்வளவு ஆசைப்பட்ட? ஆசைப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா சமய சந்தர்ப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. சும்மா நான் பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்கணும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வேண்டாமா? மத்த வேலைங்க எவ்வளோ இருக்கு. ஏன் ஒருத்திக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? கவலையே படாதீங்கம்மா, என் பொண்ணை நீங்க பார்க்கணும் அவ்வளவுதானே. போட்டோல பார்த்தா உங்களுக்கு சரிதானே? என் பொண்ணு போட்டோ என் போன்லயே இருக்கு, பாத்துருங்க. போட்டோ கூட பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. சதீஷ் முகத்தை பார்த்தாலே உங்க பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு தெரியுது. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படி ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வச்சுக்க போறோம்னு நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க, என் பொண்ணு போட்டோவை பாத்துருங்க. ஏன்னா அது ஒரு குறையா இருக்க கூடாது பாருங்க. இந்தாங்க. பிரியா, பொண்ணு அழகா இருக்கல்ல? ஆ ஆ அழகா இருக்கா. இவ உங்க பொண்ணா? ஆமாம்மா, இங்க சென்னையில தான் படிச்சா. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவளை? இல்ல, பார்த்ததில்ல. ஆனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏண்டி, இப்பதான் கல்யாணத்துல பார்த்தா போதும்னு சொன்ன, இப்ப என்னடானா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற? இருக்கட்டுமே, சில பேரை பார்த்தாலே பிடிச்சு போயிரும், சில பேரை கேள்விப்பட்டாலே பிடிச்சு போயிரும். எனக்கு என்னவோ இந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததும் நேர்ல ஒரு தடவை பார்த்து பேசணும்னு தோணுது. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால, நம்ம சதீஷ்க்கு பொருத்தமா இருப்பால. ஐயா, உங்க பொண்ண நான் எப்ப சந்திக்கலாம்? அதுக்கு என்னம்மா, இப்பவே என் கூட கிளம்பி வாங்க. பொண்ணு வீட்டில தான் இருக்கா, போய் பார்த்துடலாம். கண்டிப்பா வருவேன். அவசியம் நான் அவளை பார்க்கணும். சூர்யா, வாங்க சார், என்ன வேணும்? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க கேஸ் விஷயத்துல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த வயசுல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கோவம், கொலவெறி?
இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறது எங்களுக்கு புரியல. என் மாமா என்ன தப்பு செஞ்சுட்டாருன்னு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏன் அவரையே கேட்க வேண்டியதானே? என்ன சார் ஒன்றும் வீட்டில் சொல்லவே இல்லையா? அந்த செல்வத்தை அடிச்சு சீரியஸ் ஆக்கினீங்களே, அந்த கதைலாம் யாருக்கும் தெரியாதோ? ஏன் சார் பாவம் அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி இப்போ தான் வந்திருக்கான். என்னதுக்கோ கிளம்பி அவன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை போட்டு இப்படி அடிப்பீங்க? ஏதோ மலை மேலது உருண்டு விழுந்தவன் மாதிரி உடம்பு பூரா கட்டை போட்டு நிற்கிறான். என்னடான்னு கேட்டா தர்மலிங்க என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். வேணாங்க, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது. செல்வத்தை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு இப்படி வாய் கூசாம பேசுறீங்களே, என்ன பார்த்தா என்ன கொலைகார மாதிரியா தெரியுது? கடவுள் புண்ணியத்தில் கொலைகாரனாகலேன்னு சந்தோஷப்பட்டுங்க. 2 அடி சேர்த்து போட்டிருந்தீங்க, அவன் பக்குன்னு போயிருப்பான். ஆனா கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. யோ, அப்புறம் என் வாயில ஏதாச்சும் வந்துரு போதியா? உங்க வாயில ஏதாச்சும் வந்துட்டு போனது உங்க பிரச்சனை. அவனை ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அதை சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. செல்வம் இங்க வந்தது உண்மைதான். ஒரு சின்ன வாக்குவாதம் தான் நடந்தது. அவர் என் மாமா கிட்ட சத்தம் போட்டாரு. பதிலுக்கு என் மாமா அவர் கழுத்து பிடிச்சு வெளியே போடான்னாரு. இதுதான் நடந்துச்சு. இத போய் கொலை முயற்சி அது இதுன்னு நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. அப்ப நான் போய் சொல்றேனா? ஹலோ, என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க.